உள்ளம் என்பது கோவில். அந்த கோவில்ல நல்ல எண்ணம் என்ற தெய்வத்தை மட்டும் வைங்க. கெட்ட எண்ணம் என்ற மிருகத்தை வச்சீங்கன்னா அது உங்களையும் நாசம் பண்ணும், உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் நாசம் பண்ணிடும். ஸ்ரீ ஜனனி ஜோதிடம் யூடியூப் சேனல் பாரம்பரிய ஜோதிடத்தின் பண்பான வழிகாட்டி. எண்ணம் போல் வாழ்க்கை. ஏன்னா உணவு மனிதனும் எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்ற மாதிரி, எண்ணங்கள் விஷயம் அப்படின்ற மாதிரி எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ற ஒரு தலைப்புல பேராசிரியர் அவர்கள் ஜனனி கோவில் ஆலயத்தின் பேராசிரியர் ஐயா சொன்னது கரெக்டா இருந்தாங்க. எண்ணம் போல் வாழ்க்கை நம்மளுக்கு தெரிஞ்சது சிறு கருத்தை நம்மளிடம் பகிர்ந்து கொள்கிறார். அடுத்தவங்களை பார்த்து நம்ம போராடப்பட்டோம் அப்படின்னா அந்த செல்வம் உனக்கு வராது. நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட, எவ்வளவு உழைச்ச, எந்தெந்த வழியில போன, இதெல்லாம் அந்த முயற்சியை பார்க்கும்போது அந்த வழியில நீ உங்களை ஈடுபடுத்திக்கிட்டீங்கன்னா அந்த செல்வம் செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்கும். இவன் வளர்ந்துட்டார, இவனை எப்படியாவது பிடிச்சி இழுக்கணுமே அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க தான் முதல்ல கீழே போவீங்க. இதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை. அடுத்தது, ஒரு மனிதர் ஒரு செயலை செய்யறாருன்னா சிறப்பா செஞ்சு முடிப்பார். ஆனா இன்னொருத்தர் செய்ய முடியாது, அதையும் பார்த்து போராடுவான். அவன் மட்டும் எப்படி செய்யறான், அவனால முடியுது, என்னால முடியலையே அப்படிங்கும்போது நீ போராமப்பட்டினா உன்னால முடியாது. ஆனா அவர்கிட்ட போய் நீ கேட்கலாம், ஐயா நீங்க எப்படி செய்றீங்க, இந்த மாதிரி விஷயத்துல எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் உனக்கு கற்றுக் கொடுப்பார். அன்பால எதையும் வாங்கலாம். ஆமா, அன்பால எதையும் வாங்கலாம். வயசுல பெரியவங்களா இருந்தாலும் சரி, சிறியவங்களா இருந்தாலும் சரி, அன்பால எதையும் பெற முடியும். அதிகாரம் செய்தால் நீ அங்கேதான் உட்காந்துருக்க. இப்ப நான் சொல்றேன், ஒரு சில சூட்சும விதிகள்லாம் சொல்றேன். அது நிறைய பேர் எதிர்த்தாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் எனக்கு அந்த விஷயம் வேணும், எனக்கு அந்த சூட்சம் வேணும்னு என்னை தேடி வந்தார். 25 கிலோமீட்டர் பஸ் ஏறி வருவார். அவர் அன்பால கேட்டார். அவர் அன்புக்கு நான் அடிமையாயிட்டேன். அடிமையாயிட்டு அந்த சூட்சம் விதி சொல்லி கொடுத்தேன், பர்ஃபெக்டா இருக்கு. ஆனா ஒரு சில பேர் எதிர்த்தாங்க. கர்வம், ஆணவம், திமிரு, இந்த மாதிரி அமைப்புல இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் இன்னும் அந்த விதிகள் போகாம இருக்கு, போய் சேராது. சரிங்க. அடுத்தது, வயசுல சிறியவர்களை பார்த்து பெரியவர்கள் ஏளனமாக நினைப்பது, துச்சமாக நினைப்பது. ஆனா அவங்க அதிக பையன், கோமணம் கட்டணவனுக்கும் ஒரு திறமை இருக்கும். அவனுக்கு இருக்கிற திறமை நமக்கு இருக்காது, கண்டிப்பா இருக்காது. குடுகுன்னு ஓர மரத்துல ஏறான், டக்குனு ஏறிடுவான், நம்ம ஏற முடியாது. ரெண்டாவது, உறவினர்கள் நல்ல வசதி வாய்ப்போடு இருப்பாங்க. உறவினர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மதிப்பு, மரியாதை, பெயர், புகழ், இதையெல்லாம் பார்த்து உறவினர்களுக்குள்ளேயே அது போராம வந்துடும். நம்ம சொந்த பந்தம் வருது போகுது அப்படின்னா அவங்க நல்ல வசதி வாய்ப்போடு இருப்பாங்க. அவங்கள பார்த்தும் இவங்க போராமைப்படுதல். இதுவும் அந்த எண்ணங்கள் சரியில்லாத போராமை எண்ணத்தோட தான் பார்ப்பாங்க. அடுத்து, பங்காளிகள். தம்பிக்கு கிடைக்குது மரியாதை, அண்ணனுக்கு கிடைக்கல. அப்புறம் அவன் என்ன பண்ணுவான், தேவையில்லாத பழிச்சொல் போடுவான், இவன் மரியாதை கெடுப்பான். ஆமா, அண்ணங்காரன் என்ன பண்ணுவான், தம்பிக்காரனுடைய மரியாதையை கெடுத்துருவான். தம்பிக்கு எங்க போனாலும் மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த மரியாதை கிடைக்கலையே. ஏன்னா அந்த மாதிரி நீ முயற்சி பண்ணதான் கிடைக்கும். பொண்ணது கையில கொடுத்து போவாது. இப்ப நாம ஜோதிடம் படிக்கிறோம், நம்ம ஜோதிடம் சொல்றோம்னா அதுக்கு நம்ம எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்து, அதுக்கு எவ்வளவு டைம் கொடுத்து, அதை நம்ம ராப்பகலா கண்டுபிடிச்சு படிச்சிருக்கோம். இதனால இப்ப இந்த ஜோதிட கலை நமக்கு வருது. சும்மா உட்காந்துட்டு வருமா? அப்ப நீ சும்மா உட்காந்துட்டு உனக்கு வரணும்னா எப்படி வரும்? இதை பார்த்து நீ போராமைப்பட்டால் கண்டிப்பா உனக்கு எந்த கலையும் சிக்காது, எந்த ஒரு வராது. அடுத்தது, இந்த நல்ல எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் இருக்கு இல்லையா? கோயிலுக்கு போறீங்க, சாமி கும்பிடுறீங்க, நான் நல்லா இருக்கணும் கடவுளே, இது நல்ல எண்ணம். நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் கடவுளே, நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சா அது நல்ல எண்ணம்.
நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும். இதுதான் கெட்ட எண்ணம். கெட்ட எண்ணத்திலையும் கேடு கெட்ட எண்ணம். கடவுள் எல்லாத்துக்கும் பொதுவானவர். அவர்கிட்ட போய் நீ உனக்கு வேண்டியது நீ கேளு, மற்றவனுக்கு கொடுக்காத எனக்கு மட்டும் கொடுன்னா கடவுள் அங்க இருக்க மாட்டாரு. ரெண்டாவது, குடும்பத்துல கணவன் மனைவி சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டாங்க அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிடிக்காது. கணவன் மனைவிக்குள்ள நல்ல அந்யோன்யமா சந்தோஷமா இருந்துட்டாங்க அப்படின்னா அக்கம் பக்கத்துல இருப்பவர்களுக்கு பிடிக்காது. இது ஒரு பொறாமை. எப்படியாவது இவங்களுக்குள்ள நெண்டி விட்டு வேலைக்கு பார்த்துரும், கணவன் மனைவி பிரிச்சிடும். இப்படியே ஒரு ஜென்மங்கள்லாம் இருக்குது. ஜென்மம் இருக்குது. ஏதோ ஒரு படத்துல செந்தில் 15 தூக்கிட்டு வருவார். கவுண்டமணி சார் மனைவியும் சினிமாவுக்கு போறதுக்கு முந்தானி முடிச்சு போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது செந்தில் சார் கேட்டுருவாரு. கேட்டுட்டு கவுண்டமணி அம்மாட்ட போய் வத்தி வச்சிருவாரு. 15 தூக்கிட்டு வந்து வத்தி வச்சுட்டு கிளம்பிடுவாரு. அது எப்படி நீ உங்க அண்ணன் கேட்காம போலாம்? அதுவும் போறது முந்தானி முடிச்சு போறமாச்சே, புருஷனை வளைச்சு கைக்குள்ள போட்டுவாங்களாச்சு அப்படின்னு சொல்லி இங்க வத்தி வச்சுட்டு கிளம்பிடுவாரு. இங்க சண்டை நடக்கும். அந்த மாதிரி கணவன் மனைவி சந்தோஷமா இருந்தால் அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இது பொறுக்காது. இது ஒரு கெட்ட எண்ணம். அப்போ இந்த மாதிரி அவங்க போராமைப்படும் போது அவங்களுடைய கணவன் மனைவி உறவு பாதிக்கும். நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே நீ ஆவாய். சரிங்க. அடுத்தது குழந்தைகள். மற்றவங்க பிள்ளைங்க நல்லா வாட்ட சாட்டமா வளரும், சொன்ன பேச்சு கேட்கும், நல்லா படிக்கும், சொல்ற வேலை செய்யும். இதை பார்த்து போறாம அவன் புள்ள நல்லா வாட்டு சாட்டமா இருக்குது, சொல்றதெல்லாம் கேட்குது, நல்ல வேலைக்கு போகுது, சம்பாதிக்குது. நம்ம பிள்ளைங்க பாரு நோஞ்சானா கிடக்குது, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது, நம்மளை எதிர்த்து பேசுது. இப்படின்னு அடுத்தவர்களுடைய குழந்தைகளை கண்டு போராமைப்படுது. அப்போ உன் குழந்தை எங்க இருந்து ஒழுங்கா வளரும்? ரெண்டாவது, கூட்டு குடும்பம்னு ஒரு குடும்பம்லாம் இருக்கு ஐயா. கிராமத்துல பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பம் இருக்கும். அதையும் பார்த்து போராமைப்படுவாங்க. இவங்க மட்டும் எப்படி அனந்தமிங்க அடிச்சுக்காம இருக்கிறானுவா, பிரியாம இருக்கிறானுவா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தும் பொறாமை எண்ணங்கள் நிறைய பேருக்கு வரும். ரெண்டாவது, பட்டம் பதவி முக்கிய பொறுப்புகள் அரசியல்ல பாத்தீங்கன்னா நிறைய பதவிகள்லாம் கொடுப்பாங்க, அதுலயும் போட்டி பொறாமைகள். இந்த மாதிரி எண்ணம் உள்ளவர்கள் எங்க போனாலும் முன்னுக்கு வர முடியாது. ரெண்டாவது, உரிமை. இப்போ எனக்கு ஒரு உரிமை கிடைக்குது அப்படின்னா அது தட்டி பறிச்சுன்னா அது ஒரு கெட்ட எண்ணம். நீங்க உங்க தாய்க்கு நீங்க மூத்த பிள்ளை, உங்க தாய்க்கு நீங்க தான் கடைசி ஈமை சடங்கு செய்யணும். தகப்பனுக்கு யார் செய்யணும்? இளைய பிள்ளை செய்யணும். அவன் செய்ய வேண்டியதை நீ புடுங்கன அப்படின்னா அது உண்டான பலனை நீ அனுபவிப்ப. உனக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை தட்டி பறித்தால், உன்னுடைய அதிகாரத்தால தட்டி பறிச்சுட்டு அப்படின்னால் கண்டிப்பா அதுக்குண்டான பலனை உடல் ரீதியாக அனுபவிப்பீர்கள். ஏன்னா நீங்க இறுதி சடங்கு செய்யறது உடலுக்கு, அதை நீங்க தட்டி பறிக்கும் போது என்ன ஆகுன்னா அந்த உடல் ரீதியான பாதிப்புகளை நீங்க அனுபவிப்பீங்க. ரெண்டாவது, எங்கேயாவது சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க, ஒரு திருமணமே செய்வாங்க, அதுலயும் போய் வத்தி வச்சு களை வெட்டி கிண்டி விட்டு தடுத்து நிறுத்திப்படுறது. இப்ப இந்த மாதிரி சுப விசேஷத்தை நீ நிறுத்தும் போது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய சுப விசேஷங்கள் தடைப்படும். நீ இப்ப செஞ்சிட்டுனா அடுத்து உனக்கு அங்க ரெடியா இருக்கு. ரெண்டாவது, ஈவு இரக்கம் இல்லாமல் நடந்து கொள்வது. ஒரு மனுஷனை பார்த்தா பணிவு வரணும், பண்பு வரணும், பாசம் வரணும். ஈவு இரக்கமே இல்லாம நடந்துக்கிறது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எண்ணம் கொண்டவர்கள் மிருகத்துக்கு சமமானவர்கள். ரெண்டாவது, அடிமைப்படுத்த நினைப்பது. இப்ப நான் வயசுல சின்னவன் தான், இப்ப ஐயா வயசுல பெரியவரா இருக்கலாம், என்னை அடிமைப்படுத்த நினைச்சார் அப்படின்னா கண்டிப்பா அதுக்குண்டான பலனை அனுபவிப்பார். இங்க யாரும் யாருக்கும் அடிமை இல்லை, பெரியவன் சின்னவன் அப்படின்ற பாகுபாடு எல்லாம் கிடையாது, அனைவரும் சமம். நீங்க என்ன வரம் வாங்கிட்டு வந்தீங்களோ அதை நீங்கள் அனுபவிக்க போறீர்கள். நான் ஏன் உங்களுக்கு அடிமையாகணும்? இல்ல நீங்க ஏன் எனக்கு அடிமையாகணும்? அன்பால கூப்பிடலாம், அன்பால கேட்கலாம், இது மனித தன்மை. ஆனா அடிமைப்படுத்தும் நினைத்தீங்கன்னா உங்களை விட மிருகம் வேற யாரும் கிடையாது. ரெண்டாவது, உள்ளம் என்பது கோவில்.
அந்த கோவில்ல நல்ல எண்ணம் என்ற தெய்வத்தை மட்டும் வைங்க. கெட்ட எண்ணம் என்ற மிருகத்தை வச்சீங்கன்னா அது உங்களையும் நாசம் பண்ணும், உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் நாசம் பண்ணிடும். இதுதான் சொன்னாங்க, அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அதாவது வெளியில செய்யக்கூடிய தப்புக்கு ஆதாரம் இருக்கு, அதை நம்ம காமிச்சு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்துடலாம். உங்களுடைய உள்ளத்தினால நீங்க தவறு செய்றீங்க, வெளியில யாருக்கும் தெரியாது. இதற்கும் இறைவனிடம் கணக்கு உண்டு, அனுபவிச்சு ஆகும். அதாவது நினைக்கும் கேடு தனக்கு. எது நினைச்சியோ நீ கேடு நினைச்சினா கேடு அனுபவிக்கணும், நல்லது நினைச்சினா நல்லது அனுபவிக்கணும். இதான் சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நம்மளுடைய வளர்ச்சி தான் பிடிக்காது, சொந்தக்காரனுக்கு நம்ம வாழ்றதே பிடிக்காது. அவன் ஏன்டா அண்ணன் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்ட்டு. பக்கத்து வீட்டுக்காரனால அவன் வாழ்ந்துட்டு போறான், அவன் வளர்ச்சி தான் நம்மளுக்கு பிடிக்கல. ஆனா சொந்தக்காரன் அவன் வாழவே கூடாது. அது உங்க கூட பிறந்த சொந்த பந்தமாகட்டும், இடையில இருக்கிற சொந்த பந்தமாகட்டும், நீ வாழ்ந்தீங்கனாலே, நீங்க நல்லா போயிட்டு வந்தீங்கனாலே பிடிக்காது. இந்த அளவுக்கு போராமை எண்ணம்லாம் இந்த கலியுகத்துல நடந்துட்டு இருக்கு. இது கலியுகம், நல்ல எண்ணம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன களி முத்தி போச்சுன்னா அழிவை நோக்கி தான் போகும். அப்போ நீங்களும் மற்றவங்களுக்கு கெடுதல் நினைச்சு உங்களையே நீங்க அடிச்சுக்கிறீங்க. ரெண்டாவது, இது ஏன் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நம்ம மேல திணிக்கிறாங்க அப்படின்னா, நாம காய்ச்ச மரம் ஒண்ணு இல்ல, மரம் 2 மரம் இருக்கு, ஒரு மரத்துல காய் இருக்கு, ஒரு மரத்துல காய் இல்ல. பாக்குறோம் எதை கொண்டு போய் கல் எடுத்து அடிப்பான், இந்த காய்ச்ச மரத்துல தான் கல் எடுத்து அடிப்பான். இந்த மரம் காய்க்கல, ஒண்ணுமே பண்ண மாட்டான், அவன் பாட்டு பார்த்துட்டு போயிட்டு இருப்பான். அப்படி போது நீங்க வளரும் போதுதான் உங்களுக்கு அந்த பழிச்சொல்னா எதனால வருது? போராமை எண்ணத்தினாலதான் அந்த பழிச்சொல் வருது. அதாவது உங்களுடைய செல்வாக்கை குறைக்கணும், உங்களுடைய மதிப்பு மரியாதையை குறைக்கணும், இதனாலதான் அந்த பழிச்சொல் வருது. இதுதான் காய்த்த மரம் கல்லடிப்படும். ரெண்டாவது, இவங்களை பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு நல்லாதான் பழகுவாங்க, உத்தம புத்திரன் இப்படிதான் பழகுவாங்க. இவர்கள் பசுத்தோல் போற்றிய புலி, எந்த நேரத்திலும் ஆணை அடித்து சாப்பிட்டுரும். நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. ஜோதிடர்களாகிய உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன், கட்டம் போட்டு தெளிவா சொல்லிடுறேன், யாராவது நீங்க எப்படி எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றத தெளிவா சொல்லிடுறேன். ரெண்டாவது, நீங்க செய்த வினை உங்களை தேடி வரும். பெத்த பிள்ளையும் கொடுத்த கடமை எங்கேயும் போவாது. அதே போல நீ செய்த வினை உங்களை தேடி வரும், அது எந்த ரூபத்திலேயாவது வந்துடும். சரிங்க, இப்போ இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் ஏன் வருது ஒரு மனுஷனுக்கு? இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் ஏன் வருது? அதாவது எந்தெந்த லக்னத்திற்கு இந்த எண்ணம் இயற்கையாகவே உண்டு அப்படின்னு லக்னம் போடுறேன், இந்த லக்னத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒருவருடைய எண்ணத்தை குறிக்கக்கூடிய இடம் ஜாதகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா 5ஆம் இடம் தான். இந்த 5ஆம் இடத்திற்கு அசுப ஆதிபத்தியம் வரக்கூடாது. வந்தது அப்படின்னா எண்ணம் போயிடும். மற்றவர்களை நமக்கு அடிமைப்படுத்த வேண்டும், மற்றவர்களை நாம துச்சமாக நினைக்க வேண்டும். ரெண்டாவது, வரத்துக்கு எவ்வளவு அதிகமா இருக்கும். இங்க யாராவது இருந்து யாரும் சண்டைக்கு வந்தாலும் பரவாயில்ல, நான் இருக்கிறதா சொல்லுவேன். நெற்றிக்கு என்ன திறந்தாலும் குற்றம் குற்றமே. ஏன்னா இதுக்கு 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி யாருங்க? சுக்கிரன். 12ஆம் இடத்துக்கு அதிபதி அவர்தான். மிதுன லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் ஒரே கிரகம். அப்போ அந்த போராமை எண்ணம் வரும். அடுத்து சிம்ம லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா 5ஆம் இடம் தனுசு, 8ஆம் இடம் மீனம். இவர்களுக்கும் அந்த 5ஆம் இடத்துக்கு அசுபாதிபத்தியம் ஒண்ணு வருது. அப்போ இவர்களுக்கும் அந்த போராமை எண்ணம் உண்டு. அடுத்து கன்னி லக்னம். இந்த கன்னி லக்னத்துக்கு 5ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் ஒரே கிரகம் சனி பகவான். இது இயற்கையாகவே இந்த மிதுனம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம், இந்த 1 2 3 4 5 லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே அந்த போராமை எண்ணம், போராமை குணம் உண்டு. இப்ப இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு 5ஆம் இடம் பாருங்க, 5க்கும் 12க்கும் ஒரே அதிபதி, ஒரே கிரகம் செவ்வாய் தான். இவர்களுக்கும் அந்த எண்ணங்கள் கண்டிப்பாக வரும். அடுத்து கும்ப லக்னத்துக்கு 5ஆம் இடம் பாத்தீங்கன்னா மிதுனம், 8ஆம் இடம் பாத்தீங்கன்னா கன்னி.
இந்த 5ஆம் அதிபதி எந்தெந்த ஜாதகத்தில் அசுப ஆதிபத்தியம் பெறுகிறதோ அவர்களுக்கு இயற்கையாகவே இந்த குணம் உண்டு. சரி, இப்ப இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கு பொறாமை கிரகம்னு ஒரு கிரகம் இருக்குது. 4 கிரகங்களில் 9 கிரகங்களில் பொறாமை கிரகம் ஒண்ணு இருக்கு, புதன். இந்த புதன் யாருடைய ஜாதகத்தெல்லாம் கெட்டு போச்சோ அவங்களுக்கு அந்த பொறாமை குணம் வந்துடும். இதுவும் கெட்டு போய் புதனும் கெட்டு போச்சுன்னா கண்டிப்பாக அவர்களை திருத்தவே முடியாது. ஒரு நாள் பூரா பாடம் எடுத்தாலும் திருத்த முடியாது. ஆனா இந்த சூரியனோட இந்த கிரகம் அந்த புதன்ன்றது ஒட்டிக்கிட்டே வரும். அப்பப்ப அஸ்தங்காவும், அப்பப்ப வக்கரமாகும், அப்பப்ப கிரக யுத்தமாகும். இந்த புதன் வந்து 1000 ஜாதகம் பாத்தீங்கன்னா ஒரு 2 ஜாதகத்துல நல்ல நிலைமையில் இருக்கும். மீதி 998 ஜாதகத்திலையும் ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா மாசத்துல ஒரு டைம் 2 டைமாவது வக்கரமாகவும் அஸ்தங்கமாகும் அந்த புதன். அப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த எண்ணம் வந்துடும். எண்ணங்கள் வந்து நல்ல எண்ணங்கள் இருக்காது. சரிங்க, இது போன்ற எண்ணம் உள்ளவர்களுக்கு அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவர்களுக்கு உண்டான பலன் எப்படி இருக்கும். நீங்க எந்த லக்னம் வேணாலும் இருந்துட்டு போங்க, 12 லக்னத்துல நீங்க எந்த லக்னம் வேணாலும் இருந்துட்டு போங்க. 5ஆம் அதிபதி 5ஆம் இடம் தான் அவங்களுடைய எண்ணத்தை கொடுக்கக்கூடிய இடம். இந்த மாதிரி எண்ணம் இப்ப இது வரைக்கும் சொன்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரி எண்ணம் கொண்டவர்களுக்கு முதல் அடி புத்திரத்தில் தான் விழும். புத்திரம் லேட் ஆகும். இது போன்ற எண்ணம் உள்ளவர்களுக்கு புத்திரம் லேட் ஆகும். மீறி புத்திரம் பிறந்தால் 4-5 பிள்ளைங்க இருக்குதுங்க, ஒண்ணு தவறும். அல்லது ஊனமற்ற குழந்தைகளா பிறக்கும், மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளா பிறக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கை, பிள்ளைங்களுடைய திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். அவங்க வந்து வளர முடியாது. இவர்களுடைய இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களுடைய பிள்ளைகள் வளர முடியாது. ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் போன அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 2வது, இவர்களுக்கு அடிக்கடி பிரச்சனைகள். என்ன? பூர்வீக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஒண்ணு பூர்வீகம் இல்லாம போயிடும். பூர்வீகம் இருந்துச்சு அப்படின்னால் அடிக்கடி வம்பு வழக்குகள், போர்டிகேஷன் போய் ஆகணும். அடிக்கடி பங்காளிகள் சண்டைகள் வந்துகிட்டே இருக்கும். அது போன்ற எண்ணம் உள்ளவர்கள் நீங்க தெளிவா, நீங்க ஜாதகமே பார்க்க தேவையில்ல, நீங்க ஆளை வச்சு கிட்டவே வச்சு பார்த்துக்கிட்டீங்கன்னாலும் தெரியும். அடுத்தது, இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்டம், பதவிகள், பொறுப்புகள் தடைபடும், கண்டிப்பா தடைபடும். 2வது, இவங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம், எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, குலதெய்வம் இல்லை, எந்த கோயிலுக்கு போனாலும் சரி தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்காது. இப்ப 5ஆம் அதிபதி எங்க போகக்கூடாது? 3ஆம் இடத்துக்கு போகக்கூடாது. யாரு? சூரியன். நீங்க எந்த லக்னம் போட்டுங்க, 5ஆம் அதிபதி சூரியன் 3க்கு போகக்கூடாது. அடுத்து 6ஆம் இடத்துக்கு வரக்கூடாது. இங்க நீசமாகக்கூடாது. 7ஆம் இடத்துல நீசமாக கூடாது. 8ஆம் இடத்துக்கு வரக்கூடாது. பாதகத்துக்கு போகக்கூடாது. 12க்கும் போகக்கூடாது. இது பாதகம். 11ஆம் இடம் பாதகம். லாபஸ்தானம் எடுக்காதீங்க, பாதகம் எடுக்கும். 5ஆம் அதிபதி கெட்டவர்கள் மட்டும்தான் இது போன்ற எண்ணங்கள் இருக்கும். புதன் ஒரு கிரகம் மட்டும் கெட்டு போச்சு, எனக்கு 5ஆம் அதிபதி நல்லா இருக்காருங்க அப்படின்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு அந்த எண்ணங்கள் இருக்கும். அதுக்கு மேல சரி போ, நம்மளுக்கு கனவு விட்டு வழி இப்படின்னு திரும்பி போயிடுவான். ஆனா புதனும் கெட்டு போய் 5ஆம் அதிபதி இப்படி மறைஞ்சு போச்சு, ஈசமாகி போச்சு, வக்கரமாகி போச்சு, கிரக யுத்தத்துல மாட்டிச்சு, அஸ்தங்கமாகி போச்சுன்னா, 2 கிரகமும் கெட்டு போச்சுன்னா திருத்தவே முடியாது. கடவுளே வந்தாலும் திருத்த முடியாது. 2வது, இவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த பட்டம், பதவிகள், பெயர், புகழ்கள் அத்தனையும் தடைபடும். 2வது, குடும்பத்தின் மேல இவர்களுக்கு பழிச்சொல் வரும். கணவன் மனைவிக்குள் ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிப்பார்கள். ஏற்கனவே புத்திரத்தை பத்தி சொல்லிட்டார். ஊனமுற்ற குழந்தைகள், புத்திர தடை, புத்திரம் இல்லாமல் இருப்பது, புத்திரர்களுடைய மன வாழ்க்கை சரியில்லாமல் போகுது. இதெல்லாம் கண்டிப்பா இந்த 5ஆம் அதிபதி இது போன்ற எண்ணம் உள்ளவர்களுக்கு இப்படிதான் இருக்கும். அது போன்ற அவங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கும். 2வது பாத்தீங்கன்னா புத்திரர்கள் விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. இதுவும் இப்படிதான். ஒருவருக்கு சூப்பர், அந்த இடத்துல நான் போடவே இல்லையா. 2, 4, 5, 9, 10 லக்னத்திலே இருக்கலாம்.
சூப்பர். அதுக்கு புதனையும் சேர்த்து பார்க்கணும். ஐயா வணக்கம். அந்த மூணு வந்து பாலம் இழக்குமா? கண்டிப்பா இழக்கும், கண்டிப்பா இழக்கும். விவசாய ஸ்தானத்துக்கு போச்சு. சரிங்க. அந்த பாலம் என்ன வலிக்கிறாங்க? இந்த லக்கணத்துக்கு சூப்பர் தானே அவரு. இவன் பாலம் விவசாய ஸ்தானத்துக்கு அது எந்த பாலம் இழக்குமா? கண்டிப்பா இழக்கும். நான் வந்து இயற்கை சுபரோ இயற்கை அசுபரோ சொல்லல, லக்ன சுபரை சொல்லிட்டு. லக்ன சுபர் 3, 6, 8, 12 மற்றும் பாதகத்துக்கு போகணும். கண்டிப்பா சூரிய புத்தி மேச லக்னம்னா சூரிய புத்தி நடக்கும்போது பாருங்க என்ன ஆகும். பூர்வீகத்துல பிரச்சனை வந்துடும், புத்திர பிரச்சனை வந்துடும். ரெண்டாவது குலதெய்வம் கோயில விசேஷம் பண்றானா முதல்ல குலதெய்வம் கோயில் அருகில் கிடைக்காது. கோயில்ல போய் விசேஷம் பண்ணனா அங்க உடனே பிரச்சனை நடக்கும். ஒண்ணு 9 பண்ணிட்டு வந்துருவான், இல்லைன்னா வந்து இங்க ஆஸ்பத்திரி செலவு பண்ணுவோம். சரி, இப்ப இருக்கிற இடத்துல பூ பார்த்தா எதை பார்த்தாலும் வேலையாகும். பிறவி குணம் அப்படித்தான் இருக்கும். இது பிறவி குணம். 5ஆம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னா பிறவி குணத்தை மாத்தவே முடியாது. ஆமா. சரி, இந்த 5ஆம் இடம் பலம் குறைந்தவர்கள் பூர்வீகத்தை வெளியில வந்துட்டாங்க, பங்காளி விட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கை முன்னேறும். இல்ல நான் அங்கேதான் இருப்பேன், பங்காளிங்க கூட தான் இருப்பேன், பூர்வீகத்தில் தான் இருப்பேன் அப்படின்னா இந்த ஆள் முன்னேறவே முடியாது. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்கன்னா 2 ஸ்டெப் காலை பின்னாடி இழுப்பாங்க. யாரு? இவங்க பங்காளி. ஆமா, பூர்வீக சொத்துல இருக்கவே கூடாது. சரி, இதுக்கு பரிகாரம் ஒண்ணு கேட்டா கண்டிப்பா இல்ல. பூர்வ புண்ணியஸ்தானம் கெட்டு போச்சு, ஒரு ஜாதகத்துல கெட்டு போச்சுன்னா கண்டிப்பா பரிகாரமே கிடையாது. பரிகாரம் செஞ்சாலும் இதுக்கு பலன் கொடுக்காது. அதுதான் பரிகாரம். பூர்வீகத்தை விட்டு வெளியில வரதான் பரிகாரம். ரெண்டாவது, இப்ப நீங்க ஜோதிடர்கள் தானே, உங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு நான் சொல்லிடுறேன். இது போன்ற ஜாதகம் உங்களுடைய உறவினர்கள்கிட்ட இருந்துச்சுன்னால் அவர்கள்கிட்ட நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா உங்களை வளர விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் வளர மாட்டாங்க, உங்களையும் வளர விட மாட்டாங்க. நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு பழி சொல்லும், அதுல ஒரு குற்றம் கண்டுபிடிக்கணும்ன்றது. இப்போ இன்னும் சொல்ல போனா இந்த அமைப்பு உள்ள ஜாதகக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மரட்டுக்கு வரும் அதிகமா போப்பாங்க. ஒண்ணுமே இருக்காத விஷயம் இவங்ககிட்ட எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுவாங்க, ஆனா வரட்டுக்கு வரும் அதிகமா இருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும், நான் பாத்துக்குவேன். அப்படின்னா குண்டு இல்லாத துப்பாக்கி. சரிங்க. இந்த 5ஆம் இடத்தினுடைய காரகத்துவம் முடிஞ்சா எழுதிங்க. தன்னுடைய எண்ணம். 5ஆம் இடத்தினுடைய காரகத்துவம் ஒன்னொன்னு பாயிண்ட் அப்படி எழுதிங்க. அப்படி ஒன்னொன்னு பாயிண்ட் எழுதுங்க. முதல்ல உங்களுடைய எண்ணம், நீங்க நல்லவரா கெட்டவரா 5ஆம் இடத்தை பார்த்தா நீங்க தெரிஞ்சுக்கலாம். எண்ணம், ஆசை, விருப்பம், காதல், உணர்ச்சி வசப்படுதல், மன மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி, புத்திரம், பூர்வீகம், குலதெய்வம், பெயர் புகழ், பட்டம் பதவிகள், முக்கிய பொறுப்பு, ஆசை நிறைவேறுதல். புத்திர எழுதில தாய் மாமன் பாட்டன். இந்த 5ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா தாய் மாமன் உறவு இருக்காது. பாட்டனுடைய சொத்துல வில்லங்கம் வந்துடும். சரிங்க. 5ஆம் இடம் தானே பசி.
வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.